சார் வந்து ஒரு எம்ஜிஆர் சாருடைய ஒரு வாரிசுன்னு செயல்படுத்தப்பட்டாரு. பொலிட்டிக்கலா எம்ஜிஆர் தன்னை கடந்து ஒரு வாரிசுன்னு சொன்னதுதான் சார் பேர் தான் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு பொலிட்டிக்கலா ஒரு ஐடென்டிஃபையான ஒரு பர்சன். அண்ட் இப்போ பொலிட்டிக்கலா வந்துருக்கூடிய விஜய் சார் அவர்களும் எம்ஜிஆர் ஐடென்டிஃபை சொல்லக்கூடிய இடத்துல அவர் இந்த முடிவு எடுத்தாரா? எப்படி அந்த முடிவு எடுத்தார் சார்? ஏன்னா நீங்க ஏற்கனவே எனக்கு அது தெரியல. அது வேற எனக்கு அண்ணன் மாதிரி. ஆனால் இந்த தவகாவில் இணைவு இருக்கிறதாக சில பேர் சொல்லி தான் கேள்விப்பட்டேன். நான் டைரெக்டாக போய் நான் கடந்த ஒரு வார காலமாக அவரை நான் மீட் பண்ண முடியல. ஏன்னா அவர் இந்த கல்யாணம் அது இதுன்ட்டு வெளியூர் அப்படி ட்ராவலில் இருந்தார். மேபி இன்றைக்கி நாளைக்கு நாங்கள் மீட் பண்ணியிருந்திருப்போம். அவர் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அது என்ன முடிவு எடுக்க போகிறாரு, எப்போ என்ன ஜாயின் பண்ண போகிறாருன்ற விஷயங்கள் எனக்கு தெரியல. இஸ் வெரி வெரி ஹம்பிள் பர்சன். இஸ் வெரி வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். அவர் ஜாஸ்தி பேச மாட்டார். அவர் கொஞ்சம் மனசுக்குள்ளேயே நிறைய விஷயம் நிறைய மற்றவங்க பேசுகிறத கேட்டுப்பார், சிரிச்சுக்குருவார். அவர் பேசினா ரொம்ப தெளிவாக பேசுவார். ஒரு இயக்குனரா, ஒரு திரைக்கலைஞனை தாண்டி ஒரு தனி மனிதனா, சக மனிதர் நிறைய பேர் பொதுமக்கள் பாக்கியராஜ் ஒரு ஜனஜமான மனிதன் தான். அவர் வந்து எல்லா அவர் கொஞ்ச நாளாகவே வந்து அந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸில் வந்து எப்பவுமே அழகாக ஒரு கதையை சொல்வார். அவர் வந்தாவே ஒரு கலகலப்பாக இருக்கும். பெரும்பாலும் நானும் பேரரசும் பாக்கியராஜ் சாரும் நிறைய இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸில் கடந்த ஒரு 2-3 வருஷமாக நாங்கள் ஒருத்தர் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரை.